ஷே எப்பா முனியப்பா முனியம்மா 2 பேரும். முனியம்மாளுக்கு தெரியாது ஜமீன் உள்ள கணத்தில் நெக்கடஞ்சல் எல்லாம் நம்ம தேவதானம் திருவலங்கா பாறையிலேருந்து முனியப்பன் கோட்டையை நோக்கி எங்கே கமுதி புரியுதா, கோட்டை முனீஸ்வரன் கோட்டை முனியப்பன் எல்லாம் எங்கே போறிய, அப்படியே போய் ராமேஸ்வரம் வரைக்கும் போறிய கணக்கு. ஐயா கொடுத்த கணக்கு இப்போ வெளியே எழுதும். ஜமீன் உள்ள கணக்கு பூரா முனியப்பா எல்லாம் எடுத்து கொடுத்துறப்பா. நீதிமன்றம் கோர்ட்டுக்கு நோட்டீஸ் விட சொல்லிட்டாரு. எதுக்கு? ஜமீனுக்கு. ஜமீன் இருந்தால ஜமீன் கணக்கு உள்ளதெல்லாம் ஏன் நீதிமன்றம் கோர்ட்டில் மறைப்புங்கிற கேள்வி கேட்காரு நீதி அரசர். கடவுளே கேட்காரு. அந்த கணக்கு பிடிச்சி வச்சுருக்காண்டாமா. இப்போ ஜனத்தொகை பெருனா நக்க சொல்ல வேண்டியன கொண்டார வலிமை பூரா நக்கி பூரா பாலாக்கி அந்த பேப்பரை விட்டு இவன் ஓட்டை போட்டு அந்த அரசியல்வாதி கொடியை தூக்கி பாலாக்கி வச்சுட்டான். கொடியடா இருறா கைலாசத்துலேருந்து ஒரு எம்எல்ஏ கசைக்கு விட்டே போவாங்க. நடு ரோட்டில் விட்டு கசக்குவாங்க. ராஜபாளையத்தில் வச்சு கசக்கணும். தெக்குப்பாளையம் ராஜபாளையத்தில் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவுக்கு நடு ரோட்டில் விட்டு 2 விதரை குண்டை கசைக்கு விடணும்னு போட்டார். ஐயா போட்டார்ப்பா நீதி அரசர். கடவுளே போட்டிருக்காரு. இவனை கசக்க காணொலியில் உலகம் பூரா காட்டணும். இவன் கூட சேர்ந்த கூட்டாளி நிறையா இருக்குது. அது வரிசைக்கு வந்துடும். இவன் மந்திரி வருவான், லாயர் வருவான், அனைத்தும் வரும்பா. இதில் இது பெரிய கொல்ல கூட்டங்கள் உனக்கு தெரியுமில்ல. ஏப்பா இந்த எச்சிக்கலை பயலை போட்டாச்சு. எச்சிக்கலை பயலை பூரா உடனே நமக்கு என்ன தலையெழுத்தான். எச்சிக்கலை கணக்கு வரையில் அவர் எடுப்பார். நீதி அரசர் ஐயா உட்காந்து எடுப்பார். கடவுளை எடுப்பார். அது இராணுவ முப்படை வரல இதை பார்த்தவொடனே தூக்கிடாமா. இங்கே சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ வேண்டா, லாயர் யாரா, மந்திரி வேண்டாம், அது அவங்க பார்த்துக்கிட்டாங்க. நம்ம கணக்கு போடுவோம்ப்பா. ஜமீன் எப்பா கோர்ட்ஸில் கேட்டுக்கோப்பா. நீதிபதி ஜட்ஜி ஆணுமன்னு கோர்ட்டார் கேட்டுக்கோப்பா. அடுத்து பாளையக்காரம்மா எப்படி, அதான் ஜமீன் காலம் புரியுதா. ஜமீனுக்குள்ளே கட்டு குத்தகை உள்ளது. இவன் ராஜபாளையம் தெற்கு பாளையத்தில் ஆந்திராவிலேருந்து நாய் பற்றிட்டு வந்தவன். இடத்து பூமிக்கு காவலுக்கு நாய் கொண்டு வந்தவன். அதான் ராஜபாளையம் நாயின்னு உலக நாடே போகுதா, தாய் இந்தியா நாடு முழுவதும் தமிழ்நாடு போகுதா. என்னப்பா முனியப்பா சிரிக்க, முனியம்மாளுக்கு தெரியாதா? ராஜபாளையம் நாயினா ஆந்திராவிலேருந்து கொண்டு வந்தான். அங்கே 100 ஏக்கர் 500 ஏக்கர் பூரா காவலுக்கு கிடந்தான். அந்த ஆந்திராவில் வந்த தெலுங்கு பேசுகிறவன். தெலுங்கு புரியுதா. அது தகாப்புல மதுரை கோட்டையிலேருந்து காவல் மதுரை திருமலை நாய்க்கர், அதுவும் தெலுங்கு வடிவு. தெலுங்கு பேர் எப்படி மொழிகளை வச்சு தெலுங்கு பேசி தமிழ் வார்த்தை கொடுத்தாரு. பூரா பாலாக்கி வச்சுருக்கான். முட்டா பேய் ஆணும் பெண்ணும். அப்பா இடத்த வச்சு பேப்பரை வச்சு சோக்காட்டத்தில் போகிறத பார்த்தா எப்பா கைலாசத்தில் கணக்கு இருக்குப்பா. கணக்கு கைலாசத்தில் முதல் பத்திரம் டாக்குமெண்ட்ஸு உள்ள கோர்ட்டுக்குள்ளே ஏற்றுனது மதுரை கோட்டை திருமலை நாய்க்கன். அவன் அந்த கணக்கு எடுப்பார் மதுரை புரியுதா. கைலாசத்தில் ஏற்றுனது அதான்ப்பா. அந்த இடம் வரும். அந்த இடம் தலபாயபுரம் செட்டியார்பட்டி தெற்கு தெரு நாயுடு தெற்கு தெரு புரியுதா. அது திருமலை நாய்க்கர் உள்ள ஜமீன் ஆண்ட கணக்கு. அது ஒரு ஆண்ட கணக்குப்பா. எல்லாம் ஆண்டது பூரா தோண்டி எடுத்து வேரோடு பிடிங்கிடுவார். 3/4 சத்தியம் போட்டாச்சுப்பா கணக்கு. எப்பா முனியப்பா நீ ஜமீன் உள்ள கணக்கு பூரா வரணும் புரியுதா. பத்திரப்பதிவு வெளியில் வென்று நோட்டீஸ் போட்டார் ஐயா நீதி அரசர் கடவுள். அதனால் நோட்டீஸ் கோர்ட்டுக்கு கொடுத்தாச்சு கணக்கு. அது நோட்டீஸ் போனோடனே ஜமீன் கணக்கு பூரா எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இத்தனை ஏக்கர் இப்போ வச்சுருக்கான் ஏக்கர். அது தெற்கு வடக்கு மடம். அதான் ஜமீன் உள்ள கணக்கு உள்ள ஐயா ஆலயம் இருக்காப்பா. சிவன் கோயில் ஆலயம், தேவதானம், சேத்தூர், ராஜபாளையம், தெக்குப்பாளையம், சங்கரன் கோயில் எல்லாம் இந்த பெக ஆண்டதான். அதுக்கு முன்னாடி மன்னராட்சி கணக்கு அவர் கையில் வச்சுருப்பார். இப்போ ஜமீன் உள்ள கணக்கு வரலனா 2 கோழி குண்டை நசுக்கி விட்டுவார். சரிதானப்பா முனியப்பா போட்டாச்சுப்பா. 3/4 சத்தி